மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்பேற்பட்ட அற்புதமான ஒரு மாதமாக அமையப் போகிறது அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நடைபெறக்கூடிய குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்பேற்பட்ட மாற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் பார்க்கலாம். மீனம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, தலைப்பை பார்த்தோன்னே உங்களுக்கு முதல்ல கோபம் அப்படிங்கிறது வந்திருக்கலாம். ஏன்னா அதாவது இந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்துட்டு புரட்டி போட போகுது, இந்த ஒரு வாழ்க்கையை வந்துட்டு நாங்கள் மறக்கவே மாட்டோம், இந்த ஒரு மாதத்தை, அதை ஏன் ஜோசியர் அவன் கிடக்கிற கடையில் நீங்கள் வேற கலந்து இப்படி ஊட்டிட்டு கிடக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் பல மீனம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ம சனி. அதோட இந்த ஒரு மாதம் தொடங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ம ராகு, ஜென்ம சனி, ராசி அதிபதி குரு பகவான் 3ல் மறைஞ்சிட்டாரு. ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு கிரக அமைப்பு அப்படின்னு இதை நாம் சொல்லிடலாம். வருட கிரகங்கள் எதுவுமே உங்களுக்கு சரியில்லை. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் நீசத்தில் போயிட்டு மாட்டிக்கிட்டாரு. இப்படி பல விதத்துலையும் பிரச்சனைகளோடு தான் இந்த மாதத்துக்குள்ளேயே வரீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். மற்றது மாதிரிலாம் போர்வையை போத்திட்டு தூங்கிறோம். மீனம் ராசிக்காரவங்க மட்டும்தான் பிரச்சனையவே போத்திட்டு தூங்குறீங்க. ஸோ மீனம் அப்படின்னு வச்சுக்க பதிலாக சோகம்னு வச்சுருக்கலாம் போல இருக்குது. வாழ்க்கையில் பாதி நாள், முக்கால்வாசி நாள் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலை அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா உருண்டு புரண்டு சம்பாதிச்சாலும் ஒரு 10 ரூபா மிச்சப்படுத்த முடியலை. ஒரு 10 ரூபாயை கொண்டு போயிட்டு பீரோவில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா 20 ரூபாய்க்கு செலவுங்கிறது காத்துக்கிட்டு இருக்குது. ஒரு ஜானியர்னா முளையனா சறுக்குனா பரவாயில்ல, எனக்கு கிலோமீட்டர் கணக்கில் சறுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் மீனம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஜென்ம சனி, ஜென்ம ராகு எல்லாமே கலந்து உங்கள் ராசியில் கிடக்கு. கட்டி போட்டு அடிக்காத குறை அப்படிங்கிறது தான். ஆனால் நேர்மைக்கு பஞ்சம் அப்படிங்கிறது கிடையாது, உழைப்புக்கு பஞ்சம் கிடையாது. ஏதாக இருந்தாலும் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் என்னமோ குறுக்கு வழியில் போகிறவளாம் நல்லா இருக்கான், நான் நியாயமாக தான் இருக்கேன், நான் ஒன்றும் கெட்டது நினைக்கல, நான் நல்லது தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரமாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு சலிப்புங்கிறது இருக்கும். கவலைப்படாதீங்க, இது எல்லாத்துக்கும் ஒரு வழி கிடைக்கும். இந்த ஒரு மாதத்தில் மகா குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. சர்ப்ப கிரகங்களான ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறதும் இருக்குது. அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டுக்கு போகிறாரு. அர்த்தாஷ்டம குருவாக போகிறாரு. 4க்கு குரு போகிறது அப்படிங்கிறது நல்ல இடமா கெட்ட இடமானு கேட்டிங்க அப்படின்னா கெட்ட இடம்தான். அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்கிறது நீங்கள் கேட்கலாம். அதாவது 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். உங்களுடைய சொந்த தேக ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், தாயாரோட உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அது உண்மைதான். ஏற்கனவே ஜென்ம சனி அப்படிங்கிறதும் உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனை அப்படிங்கிறத கொடுத்துருக்கும் தான். அதனால் நீங்கள் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அதிகபட்ச ஒரு கவனத்தோடு இருந்துக்கணும். மற்றபடி பெரியதொரு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. ஏன் அப்படின்னா குரு இருக்கும் இடம் பால்.
பார்க்கும் இடம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லுவோம். அந்த ஒரு வகையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டை பார்க்குறாரு. இந்த 8வது வீடு அப்படிங்கிறது தான் மன உளைச்சல் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு வீடு, உயிர் பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு, ஆயுளை சொல்லக்கூடிய ஒரு வீடு. நான் எதனால் இதை கரெக்டாக துல்லியமாக சொல்கிறேன், கணித்து உங்களுக்கு அக்யூரேட்டாக இதை மட்டும் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னா, ஜென்ம சனி, அது இல்லாமல் சுகஸ்தானத்தில் குரு, அர்த்தாஷ்டம குரு, இந்த ரெண்டும் சேர்ந்து உங்களுடைய உடம்புல பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் குரு 8ஆம் வீட்டை பார்க்குறதுனால ஒன்றும் பெரியதொரு விஷயம் இல்லை, ஒரு 500 ரூபா செலவாகுது ஆனால் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. பெருசாக வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கெல்லாம் போகாது. உடம்புல ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு மாதிரி தலை வலிச்சிக்கிட்டே இருக்குது, நான் ஏதாவது நரம்பு பிரச்சனையாக இருக்குமா அப்படி சொல்லிட்டு ஸ்கேன்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க மீனம் ராசிக்காரர்கள். அந்த மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்துட்டு ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இது, நமக்கு ஏதாவது வந்துருமா, ஸ்ட்ரோக்கு வந்துருமா அப்படி சொல்லிட்டு செக் பண்ணிலாம் பார்த்துருந்துருப்பீங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் அது எல்லாமே ஒன்றுமே இல்லை, நீ நல்லா தான் இருக்க போடா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துடும். அப்பா இது சாதாரண ஒரு வாயு பிரச்சனை தான் போல இருக்குது, நான் கூட அட்டாக்னு சொல்லிட்டு பயந்துட்டு கிடந்தேன் அப்படிங்கிற வகையில் இருந்து நீங்கள் வெளியில் வந்து மன உளைச்சல் இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்குவீங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, வயசாகி போனதுனால நமக்கு தான் கொஞ்சம் சின்ன விஷயம்னாலும் பெருசாகப்படுது போல் அப்படி சொல்லிட்டு நினச்சி உங்களை மீட்டெடுக்கக்கூடியது தான் இந்த 8ஆம் இட குரு பார்வை அப்படிங்கிறது. அதே மாதிரி 10ஆம் இடத்துலையும் குரு பார்வை அப்படிங்கிறது இருக்குது. இதனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மீனம் ராசிக்காரர்கள் பெரும்பகுதி சொந்த தொழில் அப்படிங்கிறது செய்ய மாட்டாங்க, அடுத்தவங்ககிட்ட வேலை தான் செய்வாங்க, அடிமை தொழில் அப்படிங்கிறது தான் செய்வாங்க. அதில் இருந்து மீண்டு வந்து சொந்த தொழில் செய்யணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. எத்தனை நாளைக்கு தான் இன்னொருத்தவங்களுக்கு பண்ணையை வச்சுக்கிட்டே இருக்கிறது, நம்ம வந்துட்டு ஒரு தொழிலை செய்வோம், பொட்டி கடை போட்டாலும் சரி சொந்த கடையாக போட்டு பொழப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் முதலாளிகளாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அப்படி ஒரு யோகம் அப்படிங்கிறத இந்த குரு பகவானுடைய 10ஆம் இட பார்வை அப்படிங்கிறது கொடுக்கும். என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் கடன் வாங்கி முதலீடு போடக்கூடாது, கூட்டு தொழில் அப்படிங்கிறது செய்யக்கூடாது. 10 ரூபா இருக்கா, 8 ரூபா வந்து முதல் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது பாட்டுக்கு இருந்துட்டு மீதி 2 ரூபா கையில் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கடன் வாங்கி முதலீடு போட வேணாம், குடும்பத்தோடு நீங்கள் தொழிலில் ஈடுபடலாம். இப்போ கடை வைக்கிறீங்களா, மனைவி பார்த்துப்பாங்க, பிள்ளைங்க படிக்கிற நேரம் போக ஃப்ரீயாக இருந்தால் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பெருசாக வெளியிலேருந்து ஆளை போடாமல் உங்களால் முடிஞ்சது வரைக்கும் நீங்களே அதிகபட்ச உழைப்பு அப்படிங்கிறத செலுத்துனீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. குரு பார்வை அப்படிங்கிறத செஞ்சு கொடுக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்துக்கும் குரு பார்வை விழுகுது அப்படிங்கும்போது பிள்ளைகளை கட்டி கொடுக்கலாம். அதாவது ஜென்ம சனி வர ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா, ஏதோ ஒரு ரூபத்தில் செலவு, பொம்பளை பிள்ளை இருக்கா கல்யாணத்துக்கு செலவு, இல்லை அவங்களுக்கு பையனுக்கு கல்யாணம், இந்த மாதிரி பிள்ளைங்களோட சுப காரியத்துக்காக நீங்கள் செலவுகள் பண்ணலாம். சுப விரைய செலவுகள் அப்படிங்கிறத கொடுக்கும். இல்லை எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, நான் எங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ணுங்க. பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கா, ஒரு காது குத்துங்க, இல்லை குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு இதாக பிரார்த்தனை இருக்கா, மொட்டை அடிக்கிறேன், காது குத்துறேன், ஏதாவது ஒரு வகையில் சுப விரைய செலவுகள் அப்படிங்கிறத செய்யுங்க. அந்த பெரிய அளவில் உங்களுக்கு தேவையற்ற அந்த செலவுகள் அப்படிங்கிறது மருத்துவ செலவுகள், தொழில் நட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வராது. அதே மாதிரி ஒரு 10 ரூபா காசு பணம் வச்சுருந்தோம் அப்படின்னா எதுலையா முதலீடு போட்டு முடைக்கிறீங்க. ஒரு 10 ரூபா நாம் கடனில் தான் இருப்போம். அது என்னத்தை புதுசாக கடன் வாங்க வேண்டியது, இருக்கிற கடனை தான் ஏகப்பட்டது இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு நகை நட்டை வாங்கினீங்க அப்படின்னா அதை போய்ட்டு அடகு வச்சு கடனாக நாம் காமிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கடன் அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுனால அது கடன் இல்லாமல் இருக்கவும் முடியாது. ஒரு வேலை இல்லை அப்படின்னா யாருக்காவது கொஞ்சம் கடனை லைட்டாக உருவாக்கிட்டு ஒரு இடத்த வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரூபத்தில் கடன் அப்படிங்கிறது உருவாக்கிக்கோங்க. ஜென்ம ராகு அப்படிங்கிறவர் இந்த ஒரு மாதத்தில் விலகிடுவார். ரொம்ப நல்லதொரு விஷயம் அது. அதாவது சர்ப்பதோஷத்தோட பிடியில் இருந்துக்கிட்டு நீங்கள் எப்போ விலகிறீங்க, 12ஆம் இடத்துக்கு ராகு நிறைய செலவுகள் அப்படிங்கிறத கொடுக்க மாட்டார். ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது அவர் மேலேயே பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால அதுவும் சுபவிரைய செலவுகளாக தான் போகும். ராசிக்கு 6ஆம் அதிபதி கேதுவார் அப்படிங்கிறதுக்கு இவரும் கொண்டு நோய் நொடியை கொஞ்சம் கொடுக்க தான் செய்வார். இது எல்லாத்தையுமே 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்வை அப்படிங்கிறது சரி செய்யும். அப்படிங்கிறதுனால கெட்டதினும் ஒரு நல்லது, அதாவது கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை தொடப்பார் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த வகையில் நீங்கள் தொழில் தொடங்கலாம். சொந்த முயற்சி அப்படிங்கிறது என்ன வேணாலும் எடுக்கலாம். எல்லாத்துலேயுமே வெற்றி அப்படிங்கிறது கொடுத்து ஒரு
ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த துர்மே மாதம் அப்படிங்கிறது இருக்கும். தினமும் குளிச்சுட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு உங்களுடைய வேலைகள் அப்படிங்கிறத தொடங்குங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் இல்லை எல்லா தெய்வத்தை வணங்கலாம். விநாயகர் பெருமானை வணங்கலாம். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் விளக்கு, வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் விளக்கு போட்டுட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. இந்த மே ஒரு மாற்றத்துக்கான ஒரு தொடக்கமாக இருக்கும். மீனம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும். நன்றி, வணக்கம்.